ஷேய் விஷ்ணு விஷ்ணு பேசுகிறப்பா. கைலாசத்திலிருந்து பின்பகுதி முன்பகுதி தென்புறம் எல்லாம் அந்த காகித பேப்பரை நெரிச்சு விட்டு போப்பா. அவன் கடைக்காட்டுகளில் ரோட்டு காட்டில் உட்காந்து அடாத ஆட்டம். ஒரு சேரை பிடிச்சி உட்காந்து எழுதி எப்படி உட்காந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வாழம்னு நினைக்கான். ஒரு உழைப்பு இல்லாமல் அரசியல்வாதி எப்படி உட்காந்து சேரை பிடிச்சி உழைப்பு இல்லாமல் உட்காந்து ஆடுதானா? விவசாயத்தை அழிச்சிட்டான். விவசாயம் வச்சுருக்கிறவனை பூரா பிடுங்கி பூரா பல கோடி உள்ளவன் கையில் இருக்கும். இப்போ அதுக்கு தான் முற்றுப்புள்ளி போடுதாரு. இந்த கணக்கு முற்றுப்புள்ளி போட்டவனை செக் பண்ணல, ஆதார கார்டு ரேஷன் கார்டில் லிங்கு வரைக்கும் செக் பண்ணல, கடைக்காட்டுகளில் ரோட்டில் என்னென்ன போட்டிருக்கணும் அத்தனையும் எல்லாமே 2ஆம் நம்பர் தொழிலாக உட்காந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அலையணுமுங்க, ஆடணுமுங்க. பின்புறம் கிழக்குப்புறம் தென்புறம் வடக்காமல் அப்படியே போட்டோம். இங்கேருந்தே போட்டோம். கன்னியாகுமரி டு பாபநாசம், புளியங்குடி, இப்படி சேத்தூர், இப்படியே பின்னாடி பின்னாடி இருந்தே நசிக்கு போகும். சிட்டி கிராமம் முழிச்சு பார்த்து கந்தல் கோலமாக ஆக்கி விட்டு ரோட்டு காட்டுகளில் கடை என்னென்ன கடை போட்டுக்கானோ அவன் நடத்துகிற வியாபாரம் வரைக்கும் கீழே மாற சரிச்சிரு. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் கையில் பூரா பல கோடி வச்சு இவனுகளை வச்சு தான் வாங்கி அந்த பேப்பரை வச்சு இவன் சம்பளத்தை போட்டு தான் கொண்டா 1,80,000 போட்டு இவன் எல்லாமே நாசம் பண்ணிட்டான் அரசியல்வாதி. இப்போ நீ நசுக்கி விட்டு அவன் குடும்பம் வரைக்கும் வாரிசு வரைக்கும் கந்தல் கோலமாக ஆட்டி விட்டுருவான்ப்பா. நீதி அரசர் கடவுள் கணக்கு போட்டார், உன் கையில் கொடுத்துட்டார். அவன் தொழில் பார்க்குறவன் கடை காட்டுகளில் என்னென்ன நடத்தானோ அம்பட்டும் இந்த சுற்றி நாக்கில் வார்த்தை சுத்தமாக இல்லை. ஐயா உட்கார்ந்துருக்காரு, அந்த பயம் இல்லை. புரியுதா? என்னமோ அப்படின்னு நினைக்கான். ஆனால் இனிமேல் அவர் மாலை போட்டார், முடிச்சிட்டார், சந்தோஷமாக உட்காந்துருக்கார். நீ 100க்கு 100 நீ போட்டு நசுக்கி விட்டுரு. கெட்டட பில்டிங்கி கெட்டவன் பூரா பூமி அது தன்னால் கண்ணீர் வடிக்கி உயிர் கொடுத்துட்டார் பூமிக்கு. இவனுக்கு அறிவு இல்லாத, இவனுக்கு அறிவுங்கிறது கிடையாது. உயிர் கொடுத்தா இதுனா பூமி உயிரான்னு கேட்பான். இங்கே உள்ள பேக நாக்கிட்ட பேதான்ல, இது உயிரா அப்படிமா மட்டமான பேக. அவன் ஆடு மாடு கோழி பறவைகளை திங்கிறவனுக்கு என்ன இருக்கும்? அது திங்கிறதும் நரகள் வீட்டில் கக்கூசு வீட்டில் மோந்து சாப்பிட்றது 2 ஒன்று. புரியுதா? இதில் விவரமாக படியாதவன் உட்காந்து புரிவான். படித்தவனுக்கு அறிவு வராது, அறிவு இல்லை. அதுக்கு தான் படித்து அறிவட்டத்தனமாக வேலை செய்தான். கையெழுத்து போடுதான், எழுதுதான், பூமியை அழிக்கான், எல்லாம் பண்ணுதான்ல. ஆட்டி விட்டு கந்தல் கோலம் ஆக்கிரு எழுதுதான். எல்லாத்துலேயும் உட்காந்து எழுதுதான். அந்த எழுத்து அவன் கை வரக்கூடாது, கை கால் வரக்கூடாது. புரியுதா? அந்த பேப்பரை பார்த்து அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி சோத்தில் முட்டி நாசம் பண்ணி விட்றப்பா. முக்கால் சத்தியம் கேனத்தனமாக வருது. நக்கல் நையாண்டியை உட்காந்து பேதான். இந்த பின்புறத்திலிருந்து ராஜபாளையம் வரைக்கும் நச்சு நைய நெருங்க எடுத்து விட்ரு. முக்கால் சத்தியம் பார்வையில் சோழி முடிக்க சொல்லிட்டாரு. அவன் வீட்டு வாரிசாக இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டி பிள்ளையாக இருந்தாலும் சரி, நச்சு விட்ரு. குலாசும் பண்ணிடுறான்ப்பா. முக்கால் சத்தியம் வந்துட்டான். அவனே குறுக்க வாரான். அப்போ சகுனம் சூப்பர், முடிஞ்சு வச்சு நாய் மாதிரியே போயிடுவான். இங்கே இருக்கிற நாய்க்குட்டிகள் கைலாசத்தில் இருக்கிறது அதுகளுக்கு சந்தோஷமாக கொடுத்துருக்காரு ஐயா. முக்கால் சத்தியம்.